கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. அன்பானவர்களே, இந்த வசனம் ஒரு வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, அது தேவனின் இதயத்திலிருந்து வரும் உறுதி. உலகம் குழப்பமாக இருந்தாலும், மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் சமாதானம் வேறுபட்டது. இன்று தேவன் உங்களிடம் சொல்லுகிறார், நான் உனக்கு சமாதானம் தருகிறேன், அது உலகம் தரும் சமாதானம் அல்ல. உன் இதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், தேவன் தரும் சமாதானம் உங்கள் மனதை அமைதியாக்கும். அந்த சமாதானம் பயத்தை அகற்றும், கவலைகளை தணிக்கும், உங்கள் உள்ளத்தை உறுதியானதாக மாற்றும். இன்று ஒரு புதிய ஆரம்பம். உன் மனதில் இருக்கும் பயத்தை தேவனிடம் ஒப்படை. உன் கவலைகளை அவரிடம் சொல்லு. அவர் தரும் சமாதானத்தை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள். அன்பான கர்த்தரே, எங்கள் இதயங்களில் உமது சமாதானத்தை நிரப்பும். எங்கள் கவலைகளை நீக்கி, உமது ஆசீர்வாதத்தில் எங்களை நடத்தும். எங்கள் வாழ்க்கையில் உமது சாந்தியும் சந்தோஷம்